என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமானேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 141வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சங்கீதக்காரனாகிய தாவீது தேவ சன்னிதானத்தில் எவ்வளவு அருமையான ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் பாருங்கள். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அப்படி என்று சொன்னால், ஆண்டவரே, தேவையில்லாத அறிக்கைகள் என் வாயிலிருந்து வரக்கூடாது, வீணான பேச்சுகள் என் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது, புத்தீனமான வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரக்கூடாது. சில பேரை நம்ம பார்க்க முடியும் இல்லையா, கெட்ட வார்த்தைகள் அவங்க வாயில் சரளமாக புறப்பட்டு வரும். மற்றவங்களை ரொம்ப தூஷித்து ரொம்ப எளிதில் பேச ஆரம்பித்துடுவாங்க. இன்னும் சில பேர் முகத்துக்கு நேராக ரொம்ப நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்பாக போய் தூற்றி திரிய ஆரம்பிப்பாங்க. இப்படி பல பேருக்குள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நாமும் பல வேளைகளில் இப்படி முன்கோபம் கொண்டு பல காரியங்களை பேசியிருக்கிறோம். தேவையற்ற காரியங்கள் நம்ம வாயிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது. ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு ஜெபத்தை எடுக்கணும். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் உமக்கு ஏற்புடையதாய் அமைய வேண்டும். தூஷணமான காரியங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரக்கூடாது. உமக்கு பிரியமானதையே நான் பேசத்தக்கதா எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பிக்க வேண்டும். சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? உங்கள் நாக்கு தானே. அப்போ அந்த வாய்க்கு காவல் வைக்கப்படும் என்று சொன்னால், உதடுகளின் வாசல் காக்கப்படும் என்று சொன்னால், எவ்வளவு பிரச்சனைகள் ஒளிந்து போகும் பாருங்கள். ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க ஆரம்பியுங்கள். நிச்சயமாய் நம் வாயின் வார்த்தைகள் கர்த்தருக்கு ஏற்புடையதாய் அமையத்தக்கதாய் கர்த்தர் மாற்றத்தை உண்டு பண்ணுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.